அருணன், ஒரு ஆளுநர் இந்த மாதிரி ஒரு தீர்ப்புக்கு அப்புறமா டெல்லி போறாரு. அங்க வந்து துணை குடியரசுத் தலைவரை சந்திக்கிறாரு. ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்காம இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருப்பார் அப்படின்னு நினைக்க முடியுமா? தான் தோன்றித்தனமா செயல்பட்டார் நீங்க சொல்ல போறீங்களா? இல்லை, லீகல் ஒப்பீனியன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த 10 மசோதாக்களை கையெழுத்து போடாமல் வச்சிருந்து இழுத்தடிச்சு அவற்றை 2வது முறை வந்த பிறகும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனது இல்லீகல் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. சட்ட விரோதமான செயலை செய்திருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர். இப்படி ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அதை விட அபூர்வமான விஷயம், இவர் கையெழுத்து போடாலும் பரவாயில்ல, அந்த 10 மசோதாக்கள் சட்டமாகிவிட்டன என்று எங்களுக்குள்ள அதிகாரத்தை வைத்து நாங்கள் தீர்ப்பு சொல்கிறோம் என சொல்லி அது சட்டங்களாக ஆன பிறகும் இந்த திரு RN ரவி ஆளுநர் பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். ஐயா, மனச்சாட்சி இருந்தால், உண்மையிலே ஒரு சுயமரியாதை இருந்தால் இந்நேரம் அவர் ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்கணும். இதே வந்து வேறு ஆட்சியாக இருந்தால் ஒன்றியத்தில் அவங்களுடைய கவர்னர்னால் இந்நேரம் நம்ம பாஜக ஆதரவாளர்கள்லாம் கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க. எப்படியா இருக்கலாம் இந்த கவர்னர்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சியா, இவருடைய செயல் சட்ட விரோதம்னு சொல்லிட்டாங்கய்யா என்றெல்லாம் கொந்தளிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தா அதுக்குள்ளேயே போக மாட்டேங்கிறாங்க. இதில் இவர் நியாயப்படி ராஜினாமா பண்ணியிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவர் பதவி காலமும் முடிஞ்சு வச்சு, அஃப்கோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொருவர் நியமிக்கப்படுவரை அவர் தொடருவார் என்று பொதுவான ஒரு நடைமுறை அப்படிங்கிறதுல அவர் நீடிச்சுக்கிட்டு இருக்கார். இப்படி ஒரு தீர்ப்பு வந்த பிறகும் தன் பதவியை ராஜினாமா செய்யாத ஒருவர், பாயிண்ட் நம்பர் 1. 2வது, அவருடைய அறிக்கையை நான் பார்த்தேன். இந்த துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டப்படுவது பற்றி, அதில் தான் வேந்தர் என்கிற முறையில் அழைப்பதாக அதில் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் பார்த்த வரைக்கும் அந்த 10 மசோதாக்களில் ஒரு மசோதாவோ 2 மசோதா, ஒரு மசோதா நினைக்கிறேன், அதில் மட்டும்தான் வேந்தர் என்பவர் முதலமைச்சராக இருப்பார் என்று அந்த மசோதா. ஆகவே அதில் வந்து ஆளுநர் வேந்தரே கிடையாது. ஆளுநர் வந்து வேந்தரே கிடையாது. அதுவும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு இப்போ உச்ச நீதிமன்றத்தால். ஆனால் இதர விஷயங்களை பொறுத்தவரை, இதர பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரையில் ஒரு மசோதா, அந்த 10ல் ஒரு மசோதா என்ன சொல்லுதுன்னா, எல்லா அரசு பல்கலைக்கழகங்களிலும் இனிமேல் துணைவேந்தரை நியமிப்பது மற்றும் நீக்குவது, இந்த 2 இடத்துலையும் வேந்தர் சான்சலர் என்கிற வார்த்தையை நீக்கிவிட்டு கவர்மெண்ட் அரசுங்கிற வார்த்தையை போட்டாங்க. அப்படி என்றால் துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரமும் நீக்குகிற அதிகாரமும் அரசுக்குத்தான் உண்டு, மாநில அரசுக்குத்தான் உண்டு, அதாவது மாநில முதல்வருக்குத்தான் உண்டு என்று அது வந்துருச்சு. ஆகவே இதுதான் அவங்களோட லீகல் பாயிண்ட். அதுதான் நீக்கிற அதிகாரமோ இல்ல ஒருவர் தேர்ந்தெடுக்கிற அதிகாரமோ தான் முதல்வருக்கு உண்டு. அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களிலும் ஆட்டோமேட்டிக்கா முதல்வர் வேந்தர் ஆயிட்டார்னு அவங்களும் சொல்லலை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். விஷயம் அதல்லங்க, யார் வேந்தர் யார் இல்லை என்பதல்ல பிரச்சனை. முதல் பாயிண்ட்டு, இப்போ தான் வந்து இந்த துணைவேந்தர்கள் நியமனம் என்பது இனிமேல் அரசு தான் சொல்லியாச்சு. அப்போ டெக்னிக்கலாக வேந்தராக ஆளுநர் தொடரலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா துணைவேந்தரை நியமிப்பது அரசு என்றால் அந்த அரசுக்குத்தானே துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நடத்துகிற அதிகாரம் உண்டு என்று பொருள். அதனாலதான் இந்த 10 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட உடனே, சட்டமான உடனே மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரு அருண் ஆடியோ கட்ட இருக்கு, நம்ம திரும்ப அவங்ககிட்ட போகலாம். நம்முடைய அரசியல் விமர்சகர் பேராசிரியை திருமதி காயத்ரி அவர்களும் இணைந்திருக்கார். மேடம் வணக்கம். துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார். நான் தான் வந்து வேந்தர் அப்படின்ற அடிப்படையில் முதல்ல இதை புறக்கணிக்கும் அப்படின்ற கோரிக்கையும் வலுப்பெற்றிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வேந்தராக முதலமைச்சர் இருக்காரு. வேந்தர் அப்படின்ற அடிப்படையில் முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட 16ஆம் தேதியே கூட்டத்தை கூட்டிட்டார். ஆளுநர் கூட்டத்தை இவங்களாம் புறக்கணிச்சாங்கன்னா என்ன ஆகும்?
புறக்கணிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல வெஸ்ட் பெங்கால ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. வெஸ்ட் பெங்கால்ல இதே மாதிரி நடந்திருக்குது. ம். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அருணன் சார் வந்து ரொம்ப சரியா கடைசியில சொல்லும்பொழுது சொன்னாரு. துணைவேந்தர்களை நியமிக்கும், நீக்கும் அதிகாரம் இன்னைக்கு வந்து முதல்வருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ மிச்சம் இருக்கிற எல்லாமே ஆஸ் யூசுவல் இப்ப வரைக்கும் ஆஸ் பர் த நார்ம்ஸ் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது தான் இருக்கு. அதுல வந்து நிறைய விஷயங்கள் வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து செனட் சிண்டிகேட்ல இருந்து எல்லாமே அதுல வரும். 2வது இதுல வந்து அரசு பல்கலைக்கழகங்களை மட்டும் அவங்க கூப்பிடல. திஸ் இஸ் எஜுகேஷனல் ரிலேட்டட் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் அப்படின்னா, அவங்க என்னென்ன விஷயம் அதுல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் ஆளுநர் உடைய அந்த அவங்க கொடுத்திருக்கிற அந்த செய்தி குறிப்புல கொடுத்திருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட் பத்தி நம்ம பேச யார் போறோம். சிறப்பு விருது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சிறப்பு விருந்தினர் மட்டும் இல்லைங்க, என்ன டாபிக் பேச போறோம், எதை பத்தி பேச போறோம், அதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே நீங்க பாத்தீங்கன்னா இது 4வது வருஷம் நடத்துறாரு. எவ்ரி இயர் இந்த மே மந்த் வந்து அங்க ஊட்டியில நடக்கக்கூடியது. ஏன்னா நான் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன். அதே மாதிரி எனக்கு முன்னாடி பேசின ஒரு அன்பர் சொன்னாரு வந்து இங்க நடக்கிறதுக்கு எப்படி அவர் வந்து அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனால் நான் இதை இப்ப வேற விதமா கேட்டேன்னா இப்ப நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப இது ரொம்ப டீசென்டா ஒண்ணு சொல்றேன் இத பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு. இந்த நியமனம் இருக்குல்ல, இந்த நியமனம் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பல்கலைக்கழகங்கள்ல இருக்கு. இது சென்னை பல்கலைக்கழகத்துல நான் இதுக்கு முன்னாடியும் சொன்னேன், இப்பயும் சொல்றேன், முழுக்க முழுக்க அரசியல் உள்ள போயிருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல மத்தவங்க எப்படி வந்து இதுல இன்டர்ஃபியர் ஆக முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. யூஜிசியவே இவங்க மதிக்கல அப்படிங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, யூஜிசி வந்து இதற்கு இப்ப லேட்டஸ்டா 25ல கொடுத்திருக்கிறது ஒரு டிராப்ட். அந்த டிராப்டுக்கு முன்னாடி கொடுத்த அந்த யூஜிசி உடைய நார்ம்ஸ் படி துணைவேந்தர்கள் நியமனத்தில் யூஜிசி நபர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு அதுல நார்ம்ஸ் கொடுத்திருக்குது. அதுலதான் ஃபர்ஸ்ட் ரிஃப்ட் வந்து ஆளுநர் அவர்களுக்கும் தமிழ்நாடுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் நாங்க வந்து யூஜிசி நாமினியை அப்பாயிண்ட் பண்ண மாட்டோம்னு அவங்க சொன்னாங்க. ஆனா ஆஸ் பர் த ரூல்ஸ் அப்படி இருக்குங்கிறதுனால நான் இந்த சர்ச் கமிட்டிக்கு அப்ரூவல் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி அப்ரூவ் பண்ணாமல் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்களுடைய நியமனம் செல்லாது அப்படிங்கிறது ஏற்கனவே கல்கட்டாலையும் பஞ்சாப்லயும் இதே சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு. நாளைக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து மாத்தி கூட தமிழ்நாடு விஷயத்துல சொல்லலாம். ஆனால் இதற்கு முந்தி இப்ப லேட்டஸ்டா வந்தது படி கல்கட்டாலையும் பஞ்சாப்லயும் இந்த துணைவேந்தர்கள் நியமனத்துல நார்ம்ஸ ஃபாலோ யூஜிசி நார்ம்ஸ ஃபாலோ பண்ணல, அதனால இதை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ட்டு அவங்க அதை வந்து துணைவேந்தர்கள் நியமனத்தையே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. சோ இன்னைக்குமே பிரச்சனை அதுல ஆரம்பிச்ச பிரச்சனை தான். இன்னைக்கு நீங்க இதே போல திரும்பவும் யூஜிசி நார்ம்ஸ் இல்லாம முதல்வர் அவர்கள் ஒரு சர்ச் கமிட்டி போட்டு அங்க போச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல திரும்பவும் பிரச்சனை வரும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்கக்கூடிய விஷயம். 7 வருஷமா யூஜிசி மேடம் அது வந்து துணைவேந்தர்கள் நியமனத்துல இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதலமைச்சர் கூட்டிட்டாரு, அதுக்கு போட்டியா அவர் கூட்டுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்க அவர் வந்து என்ன பேசினாரு, பகுத்தறிவை பரப்பாதீர்கள்னு பேசினாரு. ஆனால் நீங்க இதே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து எப்படி ஏங்க ஃபர்ஸ்ட் பகுத்தறிவை ஒவ்வாத விஷயங்களை பரப்பாதீர்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப எது பகுத்தறிவு? ஹவு டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா அப்படிங்கிறதும் வாட் இஸ் த நீட் ஃபார் திஸ் மார்க்கம் அப்படிங்கிறதும் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ஹிஸ்டரி அண்ட் ஆர்கியாலஜில அதற்கு சம்பந்தமே இல்லாத சிவகுமார் பிஇ எம்பிஏ அப்படி ஹைதராபாத்ல இருந்து கூட்டிட்டு வந்து நடத்த போறோம்னு ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல போடுறது. அப்ப இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க சொல்றீங்க? எது போட்டி, எது அரசியல் உள்ள புகுறது? ஒரு இளம் கல்வினா நான் நீங்க பேசும்போது குறுக்க பேசல, உங்களுடைய வாய்ப்பு வரும்போது நீங்க அதை மறுத்து பேசுங்க. ஓகேங்களா? சோ அப்போ இங்க முழுக்க முழுக்க அரசியல் பண்றது யாருன்னு பாருங்க. அஜெண்டா போல அங்க என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட போகுதுன்ற விஷயத்தை கூட இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. அருணன் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு நியமனம் அந்த அதிகாரம்
முதல்வரிடத்தில் போயிருக்கிறதே தவிர மத்த இது இன்னைக்கு வரைக்கும் ஆஸ் பர் த நார்ம்ஸ் கண்டினியூ ஆகுது. சோ கல்வியை பத்தியும் உயர்கல்வி இன்னைக்கும் கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா ஜனாதிபதி அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இவர் பேசுறதுக்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அதனாலதான் அவர் கூப்பிட்டு இருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசியல் அல்ல. ஓகே.